சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. தாரா, சங்கரபாண்டி, அப்புறம் அந்த வைரத்த வந்து விலை பேசின ஒருத்தரு, அவர் 4, 5 பேரோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க குகைக்குள்ள. "பாட்டி, என்ன இது என்னோடது" அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசுறாங்க. "என்னது? இது உன்னோடதா? இதுக்கு யாரு சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது கூட விவஸ்தை இல்லாம போயிடுச்சு போல" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருக்காங்க. 1008 அமாவாசையா பூஜை பண்ணி இந்த வரத்த வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆவுது. நேத்தி வந்தவல்லாம் இத சொந்தம் கொண்டாடுறீங்களா? அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து நீங்க எல்லாரும் போணும்னா, நான் அனுமதி குடுத்தா தான் உண்டு. மரியாதையா சொல்றேன் போங்க அப்படின்னு சொல்லும்போது, "என்ன கிழவி என்ன பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா அது எனக்கு வந்தே ஆவணும். டேய் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாட்டிக்கிட்டேருந்து எடுத்துட்டு வாங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பூஜையில வந்து அந்த வைரத்த வந்து வச்சிருக்காங்க. அப்பன்னு பார்த்து எடுக்கலான்னு போறப்ப, அவங்க மந்திர சக்தி மூலியமா அவங்கள தள்ளி தள்ளி விடுறாங்க. என்னடா இது! இந்த பாட்டிய சமாளிச்சு கூட இந்த விஷயத்த எடுக்க முடியலன்னா, அப்புறம் எதுக்குடா நம்ம இருக்கோம்ன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி எடுக்கலான்னு வரப்ப, கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பொத்து பொத்துன்னு விழுவுறாங்க. அதுக்கப்புறம் தாராக்கு ஆள வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆபரணத்த வாங்கணும்னு நெனைக்கிறவங்க. அவங்க வந்து எடுக்கலான்னு போறப்ப, அவங்களையும் வந்து அடிச்சு, அவங்க பாட்டி வந்து அவங்க கைய வந்து சுத்துறாங்க. அந்த ஒரு நபர் வந்து சுத்துறாங்க. இனிமேட்டு இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, எல்லாரும் அந்த குகைய விட்டு வேக வேகமா போற ஆரம்பிச்சுட்டாங்க. "சிஸ்டர், இந்த அடியெல்லாம் நமக்கு விழுவ வேண்டியது. நம்ம இங்கேருந்து போயிரலாம். தேவையில்லாம இங்க நின்னு பாட்டிக்கிட்ட வந்து அடி வாங்கணும். நமக்கு என்ன தலையெழுத்தா? வாங்க போலான்னோனே, வேக வேகமா போலான்னு பார்க்குறப்ப, "நில்லுங்க. அடுத்த ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவ்வளதான்" அப்படின்னு சொன்னோனே, சங்கரபாண்டிய வந்து புடிச்சு நிப்பாட்டிர்றாங்க. "வேணாம் சங்கரபாண்டி, இங்கேருந்து நம்ம போணும்னா, அவங்க அனுமதி குடுத்தா மட்டும் தான் உண்டு. சிஸ்டர், நீங்க எல்லாரையும் ஏமாத்துற மாரிலாம் இங்க ஏமாத்தலாம் முடியாது சிஸ்டர். என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, எதிரிக்கு எதிரி நண்பன் தான். நம்ப அவங்க கிட்டயே ஒரு ஆஃபர் வேணா குடுத்து பார்ப்போம். ஆமா, ஆஃபர் குடுக்குறீங்களா? குடுங்க, குடுங்க. பதிலுக்கு நமக்கு நல்லா வந்து பாட்டி வந்து குடுக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு, "இங்க வா" அப்படின்னு சொல்லி தாராவ பார்த்து அந்த பாட்டி கூப்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து, "சங்கரபாண்டி உங்கள தான் கூப்பிடுறாங்கன்னு" சொல்லி அவர் வந்து சொன்னோனே, "நீயும் தான்டா வாடா" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வரேன். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தாராவும், சங்கரபாண்டியனும் அந்த பாட்டிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "நீ தான் தாராவா?" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. "உன் கைய காட்டு பாப்போம்" அப்படின்னு சொன்னேன். கைய வந்து பார்க்குறாங்க. "என்னது ஜோசியம் பார்க்க போதா பாட்டி? ஏதாவது நல்ல காலம் இருக்கான்னு கேட்டுப்போம். எப்ப பார்த்தாலும் நமக்கு இதையே வந்து வேலையா போச்சு" அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து நக்கல் அடிச்சு பேசினோனே, "நீ யாரும் இல்ல. என்னோட குடும்பம் வழியா வந்த ஒரு பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே, "என்ன சிஸ்டர் உங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் பெரிய லெவல்ல இருக்கும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, "இவன் உன்னோட தம்பி மாரி தானே. இவன் என்னைக்குமே வந்து திருந்த மாட்டான். அவனோட வாய் தான் அவனுக்கு எல்லாமே" அப்படின்னு காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "இது நீ உரிம கொண்டாட வேண்டியது அவசியம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே சந்தர்ப்பத்துல உன்கிட்ட இருந்தா இது வெறும் காசு மட்டும் தான். என்கிட்ட இருந்தா ஏகப்பட்ட சக்திய உண்டாக்கும். அது மூலியமா ஆசைப்பட்ட விஷயத்த நான் நிறைவேத்தி தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் நம்புறது? அப்படின்னு சொன்னோனே, மாயாஜாலம் மூலியமா ஏகப்பட்ட ஆபரணங்கள கொண்டு வராங்க. இத பார்த்த உடனே தாராக்கு மகிழ்ச்சி தாங்கல. உடனே அதெல்லாம் எடுக்க பார்க்குறாங்க. ஆனா, இப்போதைக்கு அதெல்லாம் எடுக்க முடியாது. இந்த நான் வச்சிருக்கிற இந்த ஆபரணத்துக்கு சக்தி வந்து கிடைக்கணும்னா, அப்பதான் இதுக்கு எல்லாம் உண்மையாக முடியும். அதுவரைக்கும் இது எல்லாம் தோன்றும். நம்பளால இந்த விஷயத்த கையில எடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, பூஜைய பண்ணுவோம். இது மூலியமா எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, நான் உன்கிட்ட குடுத்துர்றேன். அது மட்டும் இல்லாம, ஏகப்பட்ட செல்வத்தையும் உனக்கு நான் தரேங்கிற மாரி அவங்க வந்து பேசிர்றாங்க. நீயும் என் குடும்பத்தில ஒருத்தி தானே. உனக்கு செய்யாட்டா வேற யாருக்கு செய்வேன்? இன்னொரு வாட்டி இது மாரிலாம் கூட்டிட்டு வராத. மட்டும் இல்லாம, நான் உனக்கு இன்னொரு உதவி வந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஆமா கண்டிப்பா தேவை. எனக்கு பதிலுக்கு நீ ஒரு உதவி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உதவி செய்யணும்? சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்க வீட்ல இருக்கிற துர்கா, தேவி, சூர்யா இவங்க எல்லாரும் தேவி அம்மா இருக்கிற இடத்துக்கே போணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியல. என்ன சொல்றாங்க சிஸ்டர்? இது எல்லாம் செஞ்சா மட்டும் தான் எனக்கு சக்தி கிடைக்கும். அது சரி. அப்பன்னா கிடைக்காதா? அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து சொன்னோனே கடுப்பாயிட்டாங்க. நம்ம தாராவும், பாட்டியும். சும்மானு இருக்க மாட்டியா? சங்கரபாண்டி எனக்கு வர கோவத்துக்கு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கங்கிற மாரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம சங்கரபாண்டி. இங்கேருந்து போங்க. நான் சொன்ன வேலைய வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, சிஸ்டர் அந்த பாட்டிக்கு நம்ப அசிஸ்டன்ட் ஆயிட்டோம். இப்ப என்ன பண்றது? தெரியலடா. நிச்சயம் சொன்னத செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. வா போலான்னு சொல்லிட்டு, தாரா சங்கரபாணிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க.
நம்ம குட்டி தேவி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசுறாங்க. துர்கா கிட்ட, "வந்ததுலேருந்து பார்க்குறேன், நான் சூர்யாவ பார்க்கவே முடியலையே! ஏன்? எங்க போனாரு? அப்பா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம குட்டி தேவி. அப்பன்னு பார்த்து துர்கா, "ஆஃபீஸ் விஷயமா வெளிய போயிருக்காரு." "என்ன விட ஆஃபீஸ் என்ன அவ்வளோ முக்கியமா? அப்பாவுக்கு நான் தானே முக்கியம். நீ பொய் சொல்றியா துர்கா அம்மா?" அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா கேட்ட உடனே, பார்வதிக்கும், ஹாசினிக்கும் என்ன பேசணும்னே ஒண்ணும் புரியல. "பாத்தீங்களா சிஸ்டர், இவ தேவி போலயே எவ்வளோ சூப்பரா வந்து யோசிக்கிறா. என்ன பண்றது? எல்லாரையும் நம்மளால சமாளிக்க முடியாம போகுதேங்கிற மாரி, அந்த இடத்துல தாரா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து, "இல்லம்மா, நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்லப் போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" துர்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற தாராக்கு, முதல்ல நம்பளும் இனிமேட்டு பாசிட்டிவா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு உதவணும்னா, இவங்க நம்பிக்கைய வந்து நம்ம சம்பாரிக்கணும். அப்படி சம்பாரிச்சா மட்டும் தான் உண்டுன்னு சொல்லிட்டு, "இல்லம்மா ஹாசினி, நீ எதுவும் எடுத்து சொல்ல மாட்டியா?" அப்படின்னு தாரா வந்து பேசும்போது, "சரி நானே பேசுறேன். நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. நான் சொன்னா கரெக்ட்டு தானே. முக்கியமான விஷயமா நான் தான் சூர்யாவ வெளிய வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவன் கூடிய சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருவாங்க. வரப்ப உனக்கு மிட்டாயி, விளையாட்டு பொம்மை இது எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க." "அப்படியா? விளையாட்டு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எனக்கு சூர்யா அப்பாவ பார்க்கணும் போல தானே தோணுது. இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விளையாட்டு பொருள வாங்கியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா, இப்ப உன்ன பார்க்கறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ, அதே மாரி சூர்யா அந்த வேலைய பார்க்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதனால தான் உன்ன துர்கா கிட்ட வந்து ஒப்படைச்சுட்டு, அவரு இங்கேருந்து போயிருக்காப்ல. கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சீக்கிரம் வந்துருவாங்களா? ஜாலி ஜாலி." அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகா வந்து யோசிக்கிறாங்க நம்ப குட்டி தேவி. அவங்க மாட்டுக்கு தூங்குறதுக்காக மாடிக்கு வந்து போறாங்க. எதுக்காக? தாரா நமக்கு உதவி செய்யணும். ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப, பார்வதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "பரவால்ல தாரா, நீ உதவி செஞ்சுட்ட. அதுவரைக்கும் சந்தோஷம் தான். என் பேத்திக்கு நான் உதவி செய்றேன். நீங்க எல்லாரும் சொல்லி நம்பல. நான் சொல்லி நம்பிட்டால்ல. அதுவரைக்கும் சந்தோஷம் தான்னு" சொல்லி பார்வதி கிட்ட நம்ம தாரா வந்து பேசுறாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. நம்ம துர்கா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாரி